திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலக ராஜாஜி மண்டபத்தில் மாமன்ற கூட்டம் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் மருத்துவர் சுகபுத்ரா, துணை மேயர் ராஜு ஆகியோர் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது. மாமன்ற கூட்டத்தில் மேயர் பேசுகையில், திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் பிறந்த பண்பாட்டு அறிஞர் தோ. பரமசிவன் அவர்கள் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையின் தலைவராக பணியாற்றி தமிழ் மொழிக்கும் தமிழ் மண்ணுக்கும் நமது மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்தவர். அவர் எழுதிய நூல்கள் அனைத்தும் தமிழ்நாடு அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது என்றார். அன்னாரை கௌரவிக்கும் வகையில் அவர் வாழ்ந்த தெற்கு பஜார் பகுதியில் உள்ள நூலகத்தில் வாயிலில் மார்பளவு சிலை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கும் வகையில் மாமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரை செய்யவும், மேலும் மேற்படி சிலை அமைக்க ஆகும் செலவு தொகையினை மதுரை பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் மற்றும் தோப்பா கூடல் ஆகிய இரண்டும் அமைப்புகளும் தங்களது சொந்த பொறுப்பில் செலவு செய்வதாகவும் உறுதியளித்துள்ளார்கள் என அனைத்து மாமன்ற உறுப்பினர்களின் சார்பாக கோகிலவாணி 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்துள்ளார். அதன் அடிப்படையில் மேற்படி பகுதி சிலை அமைக்கவும், மேலப்பாளையம் மண்டலம் வார்டு 44 ஊரில் மைய பகுதியில் இருந்து வரும் மாநகராட்சியின் பழமையான பள்ளிக்கூடம் ஆசாத் ஆரம்ப பள்ளி மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. இப்பள்ளிக்கூடத்தில் அதிகமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளிக்கூடத்தில் சுற்றுவட்டார பகுதியில் ஏழை எளிய மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுடைய குழந்தைகள் இப்பள்ளிக்கூடத்தில் பயின்று வருகின்றனர். பள்ளிக்கூடத்தில் அனைத்து வசதிகளும் மாநகராட்சி மூலமாக செய்யப்பட்டு வருகின்றது. மாணவர்களின் நன்மை கருதி ஆரம்ப பள்ளியை நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டுக்கொள்ள இம்மாமன்றம் தீர்மானமாக நிறைவேற்றப்படுகின்றது என மேயர் பேசினார்.